கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அக்டோபர் 2ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு, அவளோட காத்திருக்கிற பிள்ளைகளை எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இன்னைக்கு பிறகு கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் உங்கள் வாழ்க்கையிலே இனி செயல்படுகிறதை காண்பீர்கள். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்கள், அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற காரியங்கள் இனி வெளியரங்கமான அற்புதத்தை கர்த்தர் செய்வாராம். ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுக்கு பின்னணியில் ஆண்டவர் ரகசியமாக நிறைய அற்புதங்களை செய்திருக்கலாம். அவைகள் உங்களுடைய ஞாபகத்துக்கே இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமலே உங்கள் பின்னணியில் உங்களுக்கு நிறைய அற்புதத்தை செய்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாக்கோபுக்காக ஆண்டவர் முந்தின நாள் அவனுக்கு பின்னணியில் யாக்கோபுக்கே தெரியாமல் லாபானை எச்சரித்தார். இது ஒரு பின்னணியில் நடந்த ஒரு அற்புதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதே போல் நிறைய அற்புதங்கள் உங்களுக்கு பின்னணியில் ஆண்டவர் நிறைய செய்திருக்கிறார். உங்களுக்கே தெரியாமலே நிறைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் டைம் பார்த்து நேரம் அறிஞ்சு குறிப்பறிந்து ஆண்டவர் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒவ்வொரு நாளும் மங்கள வார்த்தையில் அப்பப்போ ஏதாவது ஒரு சாட்சி சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சகோதரி ரமணி கோவிலம்பாக்கத்திலேருந்து ஒரு சாட்சி எழுதியிருக்காங்க. அவனுடைய பேத்தி ரித்திகாவை அவங்க பாட்டி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போனாங்க. போகிறது வரைக்கும் நல்லா தான் இருந்தால், அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் அவங்க அம்மாட்ட பேத்தி அவங்க அம்மாட்ட பேசுகிறதில்ல, சரியாக தூங்குறதில்ல, தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. போன வழியில் என்ன நடந்துச்சு ஒன்றுமே அவங்களுக்கு புரியலை. சில நேரங்களிலே சில நல்லா போயிட்டுருக்கிற குடும்பங்களில் சத்ருவானவன் ஏதாவது ஒரு பிரச்சனையை உள்ளே கொண்டு வரும்படிக்கு ஏதோ ஒரு இடத்துல தந்திரமாக போய் பிள்ளைகளுக்குள்ளால் பதுங்கி இருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படி இப்படி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அந்த நேரத்தில் அந்த மகளை நம்முடைய சென்னை ஜெப மையத்திற்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே வந்து ஜெபித்த உடனடியாக அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அடுத்த நிமிஷம் இயல்பாக பேச ஆரம்பித்தா, சாப்பிட ஆரம்பிச்சிட்டா, தூங்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, சில நேரங்களில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படிக்கு நீங்களும் சில முயற்சிகளை எடுக்கணும். நீங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது சரி ஏதோ அந்த பிள்ளை அப்படியே அனுபவிச்சுட்டு போட்டுன்னு விடக்கூடாது. சில நேரங்களில் சத்ருவான் உள்ளே போய் உட்கார்ந்தானுன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிச்சிருவான். நல்ல வேளை அவங்க இம்மீடியட்டாக உடனடியாக கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவர்களுக்காக ஜெபிச்சு ஆவியானவர் உள்ளே வந்த பொழுது கீழான ஆவிகள் எல்லாம் ஓடி போச்சு. டக்குன்னு உடனே நார்மலுக்கு வந்துட்டாங்க. இதுக்காக தான் ஜெப மையங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இதே போல் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ புருஷன் வாழ்க்கையிலையோ யாருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தேவ மகிமை வெளியரங்கமாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை இயல்பாக உங்களிடத்தில் பேச, இயல்பாக நடந்து கொள்ள. நல்ல தூக்கம் வராதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நைட்டெல்லாம் தூங்கவே முடியலை, மாத்திரை போட்டால் கூட தூங்க முடியலை பிரதர் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறீங்களா? இந்த மங்கள வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் பொழுது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து அழகாக அடுத்த நாள் காலையை துதின் சத்தத்தோடு தொடங்க கர்த்தர் உதவி செய்வார். என்னென்ன காரியத்தில் தேவ மகிமை வெளிப்படணும், என்னென்ன காரியம் நடக்கலை, கல்யாணமோ இல்லைன்னா நல்ல விசேஷங்களோ, வீடு பால் காய்ப்போ, இல்லைன்னா சின்ன வெளிதேச பிரயாணமோ, எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு பிறகு என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகத்தக்கதாக வெளியரங்கமான அற்புதங்கள் தாராளமாய் நடக்கட்டும். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் இன்றைக்கு நடக்கட்டும். பெரிய சாட்சியை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.